இன்னைக்கு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்க்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏன் அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்காங்க, அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசலாம். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் கான்செப்டில் ப்ராப்ளம் பிரின்சஸ்க்கா இல்லை டேடிக்கா அப்படின்னு பார்த்தா டேடிக்கு தான் ப்ராப்ளம். பிகாஸ் அவங்க எதிர்பார்க்குறது ஒரு ஆண் குழந்தைய. அந்த ஆண் குழந்தை பிறக்காத போது பெண் குழந்தைய அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. அதை நம்ம வெளியில் சொல்லும் பொழுது நம்ம பிற்போக்கானவங்க, நம்ம படித்தவங்க, ஆனாலும் இந்த மாதிரி பெண் குழந்தைய வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடச்சிரும். அப்போது நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால் அந்த குழந்தைய வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஏற்றுக்குவாங்க. அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. ஆண் குழந்தைங்களுக்கு நிகராக அதுக்கு எல்லாமே செய்கிற மாதிரி செய்வாங்க. பெரும்பாலும் அவங்க வளர்க்க விரும்புகிறத வந்து ஒரு டாம் பாய் மாதிரியான குழந்தைய தான். எதனால் அப்படின்னா, அவங்க வந்து பெண் குழந்தை அப்படின்னா அதோட பாதுகாப்பு, அதோட எதிர்காலம், அது மாதிரி பெண் குழந்தையை பெற்றவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதையெல்லாம் இந்த டேடிக்கு வந்து ஏற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அதனால் அதை ஒரு பையன் மாதிரியே வளர்த்துருவார். ஆனால் குழந்தைங்க பையன் மாதிரி எப்படி வளருவாங்க? பொண்ணு மாதிரி தான் வளரும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து பொண்ணு மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் லிட்டில் பிரின்சஸ்ஸாக வளர்கிற குழந்தைங்களுக்கு வீட்டு வேலையிலேருந்து எதுவுமே வந்து கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. சமைக்கிறதுக்கோ எதுவுமே கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்போதுமே ஆண் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் மேலே ஒரு பொறாமை, வெஞ்சன்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்கள விட நமக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸை சரி பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து இந்த லிட்டில் பிரின்சஸையே உருவாக்குறாங்க. அந்த ஆண் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஒன்றும் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு, இல்லை அதை விட மேலே சுப்பீரியராக இருக்கிற மாதிரி கூட அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்க வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த சம்மந்திக்கிட்டேலாம் அவங்க வந்து சில சமயம் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. டைவர்ஸ்லாம் உடனே வாங்கிடுவாங்க. அது என்ன ப்ராப்ளம்ங்கிறதே அவங்க வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணு ஒன்றும் கீழே கிடையாது, உங்களை விட நாங்கள் ஒன்றும் இது கிடையாது அப்படிங்கிற தாட் இவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் என்ன விஷயம்னே தெரியாமல் சில ஃபேமிலிஸ் போய் இந்த மாதிரி லிட்டில் பிரின்சஸ் ஃபேமிலியில் போய் மாட்டிக்கும். மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலி ஜீவனாம்சம் கேட்குறது, அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்க டைவர்ஸ் அப்போது. இதில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது அந்த லிட்டில் பிரின்சஸோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான். சில நேரங்களில் அவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன பிரச்சனையை கூட பெருசுபடுத்தி டைவர்ஸ் வாங்க வச்சுருவாங்க. அப்போ குழந்தை நிரந்தரமாக வந்து அவங்க அப்பா கூடயே இருக்கும். அப்பாவை மறுபடியும் அது ஹீரோவாக வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போது இந்த ஃபேமிலியில் இருக்கிற அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், சில அம்மாக்கள் சொல்லி பார்ப்பாங்க. சில நேரங்களில் அவங்க அதோட விட்டுடுவாங்க, எப்படியோ போகட்டும் அப்படின்னு. சில ஃபேமிலியில் இந்த பெண் குழந்தைங்களோட அம்மாவும் அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த குழந்தைய பிடிக்காது. ஸோ அதனால் அவங்களும் இந்த மாதிரி ஸ்பாயில்டு சைல்டு மாதிரியே வளர்த்து வச்சுருவாங்க. ஆனால் இது வந்து லிட்டில் பிரின்சஸோட கதை. ஒருவேளை இந்த பிரின்சஸ் குயின் ஆகிடுச்சுன்னா, பிரின்சஸ் எப்போ வேணாலும் குயின் ஆகிடும். அதுக்கு ஒரு வயசு வந்து கிடையாது. சிலது சின்ன வயசுலேயே 3-4 வயசுலேயே குயின் ஆகிடுவாங்க. சில குழந்தைங்க 10-12 வயசில், சில குழந்தைங்க 18 வயசில், சில குழந்தைங்க வெளி உலகத்தை பார்க்கும் பொழுது குயின் ஆகிடுவாங்க. அப்போது அப்பா கொடுத்த அந்த ஃப்ரீடம், பணம், அவங்க கொடுத்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் சரியாக யூஸ் பண்ணி ஒரு முழுமையான ஒரு அழகான பொண்ணாக அவங்க வளர்ந்துருவாங்க. அப்போ தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஒன்ஸ் வந்து இந்த பிரின்சஸ் முன்னாடியே வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஒட்டுமொத்த ஆண் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் மேலே இருக்கிறது, தனக்குள்ள காம்ப்ளெக்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பொண்ணு மேலே திரும்பிடும். அப்போ அந்த பொண்ணை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது ஒன்று தான் அவங்களோட நோக்கமாகவே இருக்கும். ஸோ அந்த பொண்ணோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கரியர்லேயும் நல்லா இருக்காத மாதிரி, இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு வரனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு தீராத பிரச்சனையில் இழுத்து விட்டுருவாங்க. அப்போது அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணை வந்து பிடிக்காது. அந்த பிரின்சஸ்ஸு தான் அப்பா விரும்புகிறாரே தவிர குயினை கிடையாது. ஸோ அந்த குயினை வந்து அழிக்கணும்னு நினைப்பார். அந்த குயினோட அந்த அப்பியரன்ஸ், அதாவது அந்த பெண் குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜில் அழகாக இருக்கும். ஸோ அந்த அழகை வந்துட்டு அதாவது அழகை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இளமையில் வளரும் பொழுது ஒவ்வொரு குழந்தையுமே ஆணோ பெண்ணோ ஒவ்வொரு குழந்தையிலையுமே அந்தந்த வயசுக்குரிய ஒரு தோற்றம், அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை வந்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
அதனால அந்த குழந்தைங்களுக்கு நிறைய மன உளைச்சல், எமோஷ்னலான ப்ராப்ளம்ஸ், இல்லை அந்த குழந்தைங்களுடைய வெற்றிகளை வந்துட்டு சரியாக அங்கீகாரம் பண்ணாமல் அவங்கள வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, எமோஷ்னல் அப்யூஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட், பேசாமல் இருக்கிறது, அந்த குழந்தைங்கள வீட்டில் இருக்கிற மாதிரியே கண்டுக்காத மாதிரி, அது உயிரோட வீட்டில் தான் இருக்கும், அது இல்லாத மாதிரியே அவங்க நடந்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா இல்லையா, அதனால் அந்த குழந்தைங்களுக்கு உடல் அளவில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம், டிப்ரெஷன், தலைமுடி கொட்டுறது, உடம்பு வெயிட் போடுறது, எதையும் சரியாக சிந்திக்க முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி அந்த குழந்தைங்கள் அவங்களுடைய அந்த சுய இதையே இழந்துடுவாங்க. லைஃப் கொலாப்ஸ் ஆகிடும். அதுதான் அந்த டேடிக்கு வேணும். அப்போது அவங்களோட அந்த குயின் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கண்ணு முன்னாடியே அந்த குயின் ஒன்றுமே இல்லாமல் போய் அழிஞ்சு போகிறது தான் அந்த டேடிக்கு வேணும். அதை தான் அவங்க செய்வாங்க. அந்த குழந்தைங்க வந்து இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்கிறதையோ, தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறதையோ அந்த டேடி விரும்புறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டேடிக்கு லிட்டில் பிரின்சஸாக இருக்கும் பொழுது ஒரு சேஃப்டி கிடைக்கிது. அதே அது குயினாக வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த டேடி அந்த குயினை வந்து உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைங்களோட அப்பியரன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாயில் பண்ணுவாங்க. அடுத்தது அந்த குழந்தைங்களோட நல்ல பேர் இருக்கு இல்லையா, அதை ஸ்பாயில் பண்ணுவாங்க. அந்த நல்ல பேரை ஸ்பாயில் பண்ண முடியல, அது வெளியில் வந்து அதுக்கு முன்னாடியே நல்ல விதமாக சம்பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியோ, இந்த வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்க மாதிரியோ, ஏதாச்சும் புதுசாக ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணி அந்த குழந்தைங்கள அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி நிறைய பெண்களோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கு. இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து ஒரு டாய் மாதிரி, ஒரு பப்பெட் மாதிரி அவங்க கூடயே அப்பா அப்பான்னு சுற்றிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு வேணும். அந்த குழந்தை சம்பாதிக்கிறதோ, ஒரு நல்ல வாழ்க்கை துணையோடு வாழ்கிறதோ, இல்லை குழந்தை குட்டின்னா அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிறதோ, ஒரு சொசைட்டியில் நல்ல பேர் எடுக்கிறதோ, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதோ எதுவுமே இந்த டேடிஸ்க்கு பிடிக்காது. பெரும்பாலும் இந்த லிட்டில் பிரின்சஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, பீப்புளே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அப்பா விட்டா யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ்லேயும் இன்விசிபிளாக இந்த டேடி கூடவே இருக்கிறது கூட இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்து ஒரு அந்த அம்மா பிள்ளை எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்பாயில்டு, அம்மா அம்மா அம்மான்னு, அதே மாதிரி இந்த குழந்தைங்க அப்பா அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா அப்பான்னு சொல்லாத குயினை வந்து அந்த டேடிஸே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி லிட்டில் பிரின்சஸோட டேடிஸ் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இறந்து போகும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ட்ராமாஸ் உண்டு பண்ணிட்டு தான் இறந்து போவாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அவங்களோட இழப்பிலிருந்து இந்த குழந்தைங்க வெளியில் வரவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மைண்டில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும். இந்த லிட்டில் பிரின்சஸ் வந்து மேரேஜ் ஆகி 15-20 வருஷம் ஆனப்புறமும் கூட லிட்டில் பிரின்சஸாகவே தான் இருப்பாங்க. அப்படின்னா இவங்களோட குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க மேலெலாம் இவங்களுக்கு எந்த அக்கறையுமே இருக்காது. ஸோ சஃபர் ஆக போகிறது இந்த பிரின்சஸோட பார்ட்னர் தான். இவங்க 20 வருஷம் கல்யாண வாழ்க்கையில் இருந்ததுக்கு அப்புறம் அந்த டேடியோட தலையீடுகளோடையே அவங்க லைஃப் லீட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு டேடி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த லிட்டில் பிரின்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ராமாக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில் வந்து ரெக்கவர் ஆகி அப்போ கூட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அவங்க டேடியோட காலத்துக்கு அப்புறமும் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியோ இல்லை அதை விட மோசமாகவோ தான் இந்த பிரின்சஸ் இருப்பாங்க. இவங்களை கடைசி வரைக்கும் வளரவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ராமாஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உண்டு பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால் அந்த குழந்தைங்க அப்பா மேலே இருந்த பாசத்தினால ரொம்ப வருஷமாக அவர் இறந்து போனதுலேருந்து விடுபட முடியாமல் இருக்கிறதா பார்க்குறவங்க நினச்சிக்குவாங்க. ஆக்சுவலி அது உண்மையான பாசம் கிடையாது, அது ஒரு மாதிரியான ட்ராமா. அதிலேருந்து வெளியில் வந்து தெளிஞ்சு அவங்க லைஃப்பை பற்றி யோசிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு வயசாகிடும். அதுதான் அந்த டேடிக்கும் வேணும். ஒருவேளை இவங்க உயிரோடு இருக்கும் பொழுது லிட்டில் பிரின்சஸ்க்கோ இல்லை இந்த குயினுக்கோ தீர்க்க முடியாத ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களோட ஃபேமிலியில், அதாவது கல்யாணம் பண்ணி போன இடத்துல அங்கேயும் இருக்க முடியாமல் இல்லை வேலையும் இல்லாமல் இந்த மாதிரி
ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது இந்த டேடிஸ் வந்து அவங்களோட அன்பெல்லாம் வந்து அப்படியே திரும்ப எடுத்துக்குவாங்க. இந்த குழந்தைய அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த குழந்தை என்றைக்கே அதுக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வர்த்லெஸ்ஸாக ஆகிடுதோ அன்றைக்கே அதை ஒரு குப்பை மாதிரி அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு தேவை கிடையாது. அது இருக்கிற வரைக்கும் அதுக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கெடுக்கிறது ஒன்று தான் இந்த டேடிஸோட விருப்பம். இது ரொம்ப ஹார்ஷாக ஒரு மாதிரியாக இருந்தாலும் கேட்குறதுக்கு அதுதான் உண்மை. இதை பற்றி இந்த புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. பொறுமையாக வந்து இந்த புக்கை படித்து பாருங்கள். புக்கை படிக்கும்போது தனியாக இருந்து படிங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நம்மளோட சைல்ட்ஹுட்டில் நம்ம ஏன் இப்படி இருந்தோம், நம்ம லைஃப்பில் நிறைய குழப்பமான விஷயங்கள் நடந்தது இல்லையா, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதீதமான அன்பு அப்படிங்கிறது, ஒரு அப்நார்மலான விஷயங்கள், நிறைய சுதந்திரம், இது எல்லாமே வந்து எப்போதுமே வந்து உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஆபத்துகள் இருக்குது. அது நம்மளை அழிக்கத்தான் செய்யும். அதனால் அதீதமான அன்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி வளர்க்கப்படுற பிள்ளைகள் வந்துட்டு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஆம்பளைங்கள்லாம் கெட்டவங்க, நான் அப்பா கூடவே இருப்பேன், அம்மா கூடவே இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்பா அம்மா கூட இருக்கிறதுங்கிறது வாழ்க்கை கிடையாது. அது அவங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க இல்லையா, அதுதான் லைஃப், அதுதான் அவங்களோட லைஃபு. அந்த லைஃப்குள்ளே நமக்கு எந்த இடமும் கிடையாது. நம்மளோட லைஃப் வந்து வேறு. பொதுவாக வாழ்க்கை துணை அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க. அதுக்கு தான் ஒரே வயசில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். லைஃப் பார்ட்னர் தான் நம்ம லைஃப்பில் எப்போதும் கூடவே இருப்பாங்க. அதனால் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அவங்கள புரிஞ்சிக்கிட்டு நல்ல விதமாக வாழ்க்கையை வாழ பாருங்கள். இது மாதிரி குழப்பங்களில் இருக்கிறவங்க இந்த புக்ஸை படித்து பாருங்கள். நம்ம மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.